ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு தலைக்கு மேலே இருக்கிற பெரிய பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 3 கருப்பு பேன்களையும் பாருங்கள். ஏதோ ஒலிம்பிக் ரேஸில் ஓடுற மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்குன்னு. அது ஒரு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த 3 பேனும் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புது ஏரியா பிடிக்க போயிட்டுருக்காங்க. பேன்களுக்கு சிறகுகள்ன்றதே இல்லை. ஆனால் இவங்க ஓடுற வேகத்தை பார்த்தா பறக்கிற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேனு ஒரு நாளைக்கு 5 தடவை வரைக்கும் ரத்தத்த குடிக்குமா. இப்போ இந்த 3 பேரும் ஏதோ ஒரு பிரியாணி கடைக்கு போற மாரி அவ்வளோ குஷியா போயிட்டுருக்காங்க. இவங்களோட கால்கள்ல இருக்கிற அந்த கொக்கிகள் இருக்கு இல்லைங்களா? அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அது அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. தலைமுடிய அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. நம்ம சீப்பு வச்சு என்னதான் இழுன்னு இழுத்தாலும், "நான் வரமாட்டேன் போ, நான் வரமாட்டேன் போ" அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற அளவுக்கு தில்லா இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு சுவாரஸ்யமான உண்மைய சொல்றேன். பேனு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தாவும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, இவங்க பறக்கவோ, குதிக்கவோ மாட்டாங்க. நேருக்கு நேரு முடி உரசும்போது மட்டும் தான் இவங்க மறு வீட்டுக்கு போவாங்களாம். என்னதான் இவங்க தொல்ல கொடுத்தாலும், இவங்க ஓடுற அந்த அழக பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கே சிரிப்பு தான் வருது இல்லையா? இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச பேன் தொல்ல உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த 3 பேர்ல முதல்ல போய் யார் ரத்த தானம் வாங்க போகிறாங்கன்னு தெரிலையே. முடிக்குள்ளேயே மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்கள தான் சொல்லணும். வேறு யாரையும் சொல்லிட முடியாது. இவங்க ஓடுறதுக்கு ஒரு சிக்னல் கூட இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பெயின் பற்றின விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.